வணக்கம், என் பேர் கௌசல்யா, லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச், ரெக்கி ஏஞ்சலிக் மாஸ்டர். எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, மல்டிபிள் செக்ஸ் பார்ட்னர், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களோட உறவுல இருக்கும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சைக்காலஜிக்கலாவும் பார்க்க போறோம், ஸ்பிரிச்சுவலாவும் பார்க்க போறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட நபரோட செக்ஸ்ல ஈடுபடுறதுனால இந்த மாதிரி செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் லைக் எய்ட்ஸ் இந்த மாதிரி வருதுன்றது எல்லாருக்குமே தெரியும். அதுதான் இப்ப நிறைய வந்து ப்ரொடெக்ஷன் கொண்டு வந்துட்டாங்களே, இன்னும் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சைக்காலஜிக்கலா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆர்டிக்கல்ல வந்து எழுதியிருக்காங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகள் இருக்கக்கூடிய அந்த ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் வந்து முதலில் வந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருந்தாலும் நாளடைவில் தேர் கான்சன்ட்ரேஷன் இஸ் மிஸ்ஸிங். நிறைய கன்ஃபியூஷன் வந்து அவங்க மெமரியில வந்து இருக்கும். ஏதாவது ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாது. ஆன்சைட்டி, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், சம்டைம்ஸ் சூசைடல் தாட்ஸ் கூட வர்றதா வந்து சொல்றாங்க. அவங்களுடைய கில்ட் நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுட்டே போறதுனால இந்த சூசைடல் தாட்ஸ் வந்து வர்றதா வந்து சொல்றாங்க. இதை வந்து சைக்காலஜிக்கலா சொல்றாங்க. ஸ்பிரிச்சுவலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸ்பிரிச்சுவலா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி செக்ஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேக்ரட் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச், அதாவது தூய்மையான எனர்ஜியை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றோம். அதுதான் வந்து செக்ஸ். இட்ஸ் நாட் ஒன்லி த ஃபிசிக்கல் பிளஷர் மட்டும் கிடையாது. அங்கே வந்து ஃபிசிக்கல் பிளஷர் நடக்குது, எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் நடக்கணும், இன்டிமேசி நடக்கணும். ஸோ இது மூணு நடக்கும் போது தான் அது வந்து ஆத்மார்த்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த மல்டிபிள் பார்ட்னர்ஸோட இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை தான் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், இப்போ செக்ஸ்ல 2 உடல் வந்து என்ன ஆகுதுன்னா ஓர் உயிராகுது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். என்னோட டிஎன்ஏ ஹீலிங்ல நான் சொல்லியிருப்பேன், நம்மளோட ஒவ்வொரு டிஎன்ஏலையும் நம்மளுடைய பாஸ்ட் கர்மாஸ் இம்ப்ரிண்ட் இருக்கும், பிளஸ் நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸ் மூதாதையர்களோட இம்ப்ரிண்ட்ஸ், அவங்களுடைய கர்ம வினைகள், அவங்களுடைய சாபங்கள், திறமைகள் எல்லாமே வந்து அந்த டிஎன்ஏல இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். நம்ம உடல்ல இருக்க ஒவ்வொரு டிஎன்ஏலையும் ஸோ அந்த மெமரிஸ் வந்து இருக்கும். அதை தான் லா ஆஃப் அட்ராக்ஷன்ல பார்த்தீங்கன்னா சப்கான்ஷியஸ் மெமரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த மெமரிஸ் வந்து இருக்கும். இப்போ எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் நடக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த மெமரிஸ் வந்து என்ன ஆகும்னா டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆண் ஒரு பெண் உறவுல ஈடுபடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அந்த இம்ப்ரிண்ட்ஸ், அவங்க டிஎன்ஏல இருக்கக்கூடிய இம்ப்ரிண்ட்ஸ் வந்து இந்த ஆணுக்கும், ஆணுக்கு இருக்கக்கூடிய டிஎன்ஏ இம்ப்ரிண்ட்ஸ் வந்து இந்த பெண்ணுக்கும் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஏன்னா அந்த செக்ஸுவல் எனர்ஜிஸ்ல ஈடுபடும் பொழுது அந்த பெண் ஒரு ஆணுக்குள் வருகிறாள், அந்த பெண் வந்து ஆணுக்குள்ள வருகிறாள். அப்போ அங்கே ஒரு எனர்ஜியை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த ஆண் வந்து ஒரு விதமான எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ப்ரொடெக்ஷன்லாம் வந்துருச்சு, இப்போ வந்து அவங்க காண்டம் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டில் வந்து எப்படி வந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த எனர்ஜிங்கிறது நம்மளுடைய ஃப்ளஷ், பாடி, ஸ்கின் எல்லாம் அப்பாற்பட்டது. நம்ம அப்படி தானே எவ்ரி தர்ஸ்டே வந்து ரெக்கி ஹீலிங் கொடுக்குறோம். நான் வேற இடத்துலேருந்து கொடுக்குறேன், நீங்கள் வேற இடத்துல இருக்கீங்க, எப்படி ரிலீஸ் ஆகுது? அது வந்து உங்களுடைய ஆரா, உங்களுடைய ஸ்கின், உங்களுடைய ஃப்ளஷ், உங்களுடைய போன்ஸ் இதெல்லாம் தாண்டி ட்ராவல் பண்ணக்கூடியது தான் எனர்ஜி. ஸோ டெஃபினட்டாக வந்து நீங்கள் ப்ரொடெக்ஷன் வச்சு யூஸ் பண்ணுறீங்களோ, ப்ரொடெக்ஷன் இல்லாமல் யூஸ் பண்ணுறீங்களோ, எனர்ஜி எக்ஸ்சேஞ்சுன்றது அங்கே வந்து 100% வந்து நடக்குது. சரிங்களா? இன்னொரு சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா, செக்ஸ்னால எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் நடக்குது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த புரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ செக்ஸ்னால டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வருதுன்றாங்க. அப்போ டிசீஸ் வருதுன்னா அங்கே சம்திங் இஸ் ஹேப்பனிங். ஏதோ ஒரு நபர்கிட்டேருந்து இன்னொரு நபர்கிட்ட டிரான்ஸ்ஃபர் நடக்குது இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்கிறோம்னா எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எனர்ஜி டிரான்ஸ்ஃபரிங் வந்து நடக்குது. இப்போ ஒரு நபருக்கு ஒரு விதமான சாபங்கள் இருக்குது, அவர் ஒரு பெண்ணோட உறவு கொள்றார், அப்போ வந்து அந்த பெண்ணுக்கு அது டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து அந்த பெண் இன்னொரு பார்ட்னர்ஸ் கிட்ட போகிறாங்கன்னா அங்கே இருக்கிற எனர்ஜியும் வந்து அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இவங்க கலெக்ட் பண்ண அந்த எனர்ஜியும் வந்து சேர்த்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இப்போ என்னோட சோல் கான்ட்ராக்ட் கிளாஸில் படித்தவங்களுக்கு தெரியும், பெண்டிங் கர்மா, அக்குமுலேட்டட் கர்மா, நிறைய டைப்ஸ் ஆஃப் கர்மா இருக்கு இல்லையா. ஆல்ரெடி நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த மாதிரி அவுட் சைட் எனர்ஜி நம்ம இன்வோக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இட் வில் பிகம் அ டார்க் எனர்ஜிஸ்னா நெகட்டிவ் எனர்ஜி, டீப் நெகட்டிவ் எனர்ஜியாக மாறும். அது உங்களை அஃபெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சந்ததிகளையும் அந்த எனர்ஜிஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். அஃபெக்ட் பண்ணுறதுனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எய்தர் டிசீஸ், ஆக்சிடென்ட், இல்லை பயங்கர துக்கமான விஷயங்கள், இந்த மாதிரி எப்படி வேணாலும் அந்த எனர்ஜிஸ் வந்து உங்கள் லைஃப்பில் பிரச்சனைகளை கொண்டு வரலாம். இந்த பிறவியில் மட்டும் இல்லாமல் அது வந்து அடுத்த பிறவிலையும் அது வந்து கண்டினியூ ஆகும். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம்.
நம்ம எப்பயுமே ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணும்போது அதுக்கு தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாரை வந்து நம்ம டச் பண்ண விடுறோன்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கண்டிப்பாக வந்து மல்டிபிள் செக்ஸ் பார்ட்னர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களால ஒரு ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ண முடியாது. ஸோ இது என்னோட கிளைண்ட் ஒருத்தவங்க கூட சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, இல்லை என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, எல்லாம் ஈஸி கோயிங், டேக் இட் ஈஸின்னு எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், வெளியே அவங்க மேபி சந்தோஷமாக இருக்கலாம், நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி தான். நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லைஃப்பையே வந்து அது புரட்டி போட்டுரும். ஏன்னா அவங்களுக்குள்ள கில்ட், அவங்களுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களோட அந்த எனர்ஜிஸ் இன்வால்வ் ஆகும்போது என்னென்னா அந்த எனர்ஜி வைஸ் வந்து அவங்க வைப்ரேட் ஆக ஆரம்பிப்பாங்க. அப்போ நாளுக்கு நாள் என்ன ஆகும்னா அவங்க ஒரு மோசமான நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? சில பேர் சொல்லுவாங்க, ஜஸ்ட் ஹேட் அ கேஷுவல் செக்ஸ். இதில் வந்து என்ன இருக்குது, நான் எந்த கமிட்மெண்ட்டும் வச்சுக்கல. மோஸ்ட்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்லாம் அப்படி தான் இருக்குது. நான் எந்த கமிட்மெண்ட்டுமே வச்சுக்கல, ஜஸ்ட் கேஷுவல் செக்ஸ் அப்படின்னு அவங்க சொன்னாலுமே இப்போ சொல்கிறாங்கன்னா ஜஸ்ட் ஃபிசிக்கல் பாடி மட்டுமா இன்வால்வ் ஆகுது, தே ஆர் நாட் கெட்டிங் எனி எமோஷன். அது அவங்களுக்கு எந்த எமோஷன்ஸுமே இப்போ வரலையா? அப்போ எமோஷனல்னா அவங்க வந்து ஹியூமனே கிடையாது இல்லையா? ஸோ அவங்களோட எமோஷ்னல் நீட்ஸுமே வந்து அங்கே வந்து பார்ட்டிசிபேட் ஆகுது. ஸோ அப்போ சைக்காலஜிக்கலாக அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வருது. ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு அடுத்து அவங்க வந்து எதர் ட்ரக்ஸோ இல்லை ஆல்கஹாலோ கண்டிப்பாக அதை தேடி போவாங்க. அதுதான் வந்து அந்த எமோஷ்னல் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கும்போது, ஸோ ஆல்டர்னேட்டிவ் அவங்க மைண்ட் தேடும்போது எய்தர் தே ஆர் சூஸிங் ஆல்கஹால் ஆர் ட்ரக்ஸ். அப்புறம் அப்படியே போயிட்டுருப்பாங்க. லைஃப் கொஞ்ச நாள் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்க மாதிரி இருக்கும். மல்டிபிள் பார்ட்னர்ஸு, ஆல்கஹாலு, ட்ரக்ஸு. அப்போ அவங்களோட எண்டிங் எப்படி இருக்கும் ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும், வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு அது தெரியும். ஸோ இதுதான் அங்கே வந்து நடக்குது. நமக்கு ஸ்பிரிச்சுவலாகவும் நிறைய கர்மாஸை நம்ம கேரி பண்ணிக்கிறோம், அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ இதுதான் மல்டிபிள் செக்ஸ் பார்ட்னர் நடக்குது. நீங்கள் இப்போ திருமணத்தில் இருக்கிறீங்க, ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணுறீங்கன்னா அவங்க பேக்ரவுண்டை நல்லா அனலைஸ் பண்ணணும். அவங்க வந்து பேக்ரவுண்ட் மீன்ஸ் அவங்களுடைய படிப்பு இதை பற்றி நான் சொல்லலை, அவங்களுடைய நடத்தை, அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களுடைய நடத்தை. ஸோ இது எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு சூஸ் யுவர் பார்ட்னர். ஏன்னா உங்களோட எனர்ஜியை நீங்கள் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறீங்க, அவங்களோட எனர்ஜியை வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே வாங்கிக்க போகிறீங்க. அதனால இதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த டாபிக் ரொம்ப நாளாக நான் போடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். யூஸ்வலாக எனக்கு ஒரு டாபிக் போடணும் அப்படின்னு சொன்னால் நான் ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் எனக்கு என்னோட இன்னர் தாட்ஸ், என்னோட இன்னர் வாய்ஸ் வந்து பேசும், இந்த டாப்பிக்கில் வந்து பேசு அப்படின்ட்டு. இதர் குளிக்கும் பொழுதோ இல்லை ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதோ எனக்கு அந்த மாதிரி இன்னர் வாய்ஸ் வந்து பேசும். ஸோ இந்த டாபிக் வந்து பேசணும். அப்படி தான் நான் வந்து நம்மளோட சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே அப்படி தான். ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி பேசணும்னா அதை பற்றி பேசணும், அதை பற்றின்ற இன்ஃபர்மேஷனும் எனக்கு வந்து திடீர்னு ஒரு இன்னர் தாட்டாக வரும். அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ போடுவேன். இது ரொம்ப நாளாக என்னை இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு, இந்த வீடியோ போடணும். கிட்டத்தட்ட 4-5 மாதமாக நினச்சிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து வீடியோ போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுட்டேன். ஓகே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் என்னோடய சோல் கான்ட்ராக்ட் ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணுங்கள். பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். சோல் கான்ட்ராக்ட் சக்ஸஸ் ஸ்டோரி வீடியோவும் லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், அதையும் நீங்கள் போயிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. மீண்டும் இது மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறுவது கௌசல்யா. நன்றி.